ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரிகர் மூமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 3 ஸ்டைல் ஆஃப் ட்ரிகர் மூமெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரிகர் மூமெண்ட் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ப்ரெஸ். அதாவது உங்கள் கால் நீங்கள் லெக் ஸ்டம் கார்டு எடுத்துருக்கீங்கன்னா உங்கள் கால் லெக் ஸ்டம்க்கு நேராகவே பின்னாடி போயிட்டு ஃப்ரண்ட் ப்ரெஸ் வருவீங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ட்ரிகர் மூமெண்ட். செகண்ட் ட்ரிகர் மூமெண்ட் வந்து அக்ராஸ் அண்ட் ஃப்ரண்ட் ப்ரெஸ். அதாவது நீங்கள் லெக் ஸ்டம் கார்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கால் மிடில் ஸ்டம்புக்கோ இல்லை மிடில் அண்ட் லெக்குக்கோ போகும். சரிங்களா? ஸோ அக்ராஸ் ஃப்ரண்ட் ப்ரெஸ், இது செகண்ட் ட்ரிகர் மூமெண்ட். தேர்ட் ட்ரிகர் மூமெண்ட் பேக் அண்ட் அக்ராஸ் ஃப்ரண்ட் ப்ரெஸ். அதாவது நீங்கள் லெக் ஸ்டம்ல இருக்கீங்கன்னா அக்ராஸும் போவீங்க பின்னாடியும் போவீங்க. உங்கள் கால் வந்து லைக் உங்களோட ட்ரிகரை பொறுத்து நீங்கள் மிடில் ஸ்டம் போறீங்க இல்லை ஆஃப் ஸ்டம் வரைக்கும் எனக்கு ட்ரிகர் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்போ லெக் ஸ்டம்ல இருந்து நான் மிடில் ஸ்டம் போகிறேன். ஸோ பேக் அண்ட் அக்ராஸ் அண்ட் ஃப்ரண்ட் ப்ரெஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ட்ரிகர்லையுமே ஃப்ரண்ட் ப்ரெஸ்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ட்ரிகர் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் ப்ரெஸ் வேற, வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் வேற. ஃப்ரண்ட் ப்ரெஸ் லைட்டாக நீங்கள் கிரவுண்டில் டச் ஆனால் போதும், கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்ப அழுத்திட்டீங்கன்னா வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நீங்கள் உங்கள் மொத்த வெயிட்டையும் ஃப்ரண்ட்டில் போட்டுட்டிங்கன்னா அடுத்த மூமெண்ட்டுக்கு நீங்கள் அரெஸ்ட் ஆகிடுவீங்க. ஃப்ரண்ட் ப்ரெஸ் லாக் பண்ணிடாதீங்க. ஸோ ட்ரிகர் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ப்ரெஸ் பண்ணும்போது மேக் ஷுர் இந்த ஃப்ரண்ட் ப்ரெஸ் வந்து உங்கள் பேக் ஃபுட் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த பேஸ் லைன்ல இருந்து தாண்டி போகக்கூடாது. அதாவது உங்கள் பேக் ஃபுட்டை ஓவர்டேக் பண்ணி உங்கள் ஃப்ரண்ட் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. உங்கள் ஃப்ரண்ட் ப்ரெஸ் போய் வித்தின் த பேக் ஃபுட் இந்த லைன்லேயே இந்த பாக்ஸ்குள்ளேயே தான் நடக்கணும். இது ரொம்ப அக்ராஸ் போயிட்டீங்கன்னா ஆன்சைட் ஆட, மிடில் அண்ட் லெக் ஸ்டம், இன்கமிங் டெலிவரிஸ்லாம் ஆட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ட்ரிகர் மூமெண்ட் எப்போ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் ஜம்ப், ஃபர்ஸ்ட் ஜம்ப் எடுக்கும்போது, லைக் லோடு எடுக்கும்போது, ப்ரீ டெலிவரி ஸ்டேட்னு சொல்லுவோம். பவுலர் அந்த ஃபர்ஸ்ட் லோடு எடுப்பாங்க இல்லையா, லோடு எடுக்கும்போது உங்களோட ட்ரிகர் மூமெண்ட் வச்சுக்கலாம். சில பேட்ஸ்மேன்ஸ் முடிஞ்சளவு லேட்டாக ட்ரிகர் பண்ணுவாங்க. அதாவது ஜஸ்ட் பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் த பால் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ட்ரிகர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவுமே பெட்டர் ஆப்ஷன் தான். இனிஷியலாக ட்ரிகர் மூமெண்ட் ட்ரை பண்ணுறவங்க பவுலர் ஜம்ப் பண்ணும்போது எடுக்க ட்ரை பண்ணுங்க. நல்ல உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் லேட் ஆகிக்கலாம். ட்ரிகர் மூமெண்ட்டை முடிஞ்சளவு லேட்டாக பண்ணீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரிகர் மூமெண்ட் எதுக்காக அப்படின்னு நீங்கள் இப்போ ஸ்டாட்டிக்காக இருப்பீங்க, ஒரு பொசிஷனில் ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம், ரெஸ்ட் பொசிஷனில் இருப்பீங்க. ஸோ ஒரு நார்மல் பேஸ் போடுற பவுலர் இல்லை ஸ்பின்னருக்கு கூட நிறைய பேர் ட்ரிகர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு நார்மல் பேஸ் இருக்க பவுலரை இந்த ஸ்டாட்டிக் பொசிஷன், இந்த ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்தே உங்களால் குயிக்காக போய் ஆட முடியும். ஆனால் ஒரு நல்ல குயிக்கான டீசன்ட் பேஸ் இருக்கிற பவுலரை வந்து ஸ்டாட்டிக் பொசிஷன்ல இருந்து ஆடுறது ரொம்ப ரேரான பேட்ஸ்மேன்ஸ் தான் அப்படி ஆடுவாங்க. உங்களோட கிரிக்கெட் கரியர் மேலே போக போக பவுலரோட பேஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு டீசன்ட் பேஸ் போடுற பவுலர்கிட்ட ஒரு ட்ரிகர் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த பாலுக்கு உங்களால் ரொம்ப குயிக்காகவே ரியாக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு டைமும் அந்த பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஆடுறதுக்கான டைமும் நிறைய இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். கம்பேர்ட் டு ஒரு ஸ்டாட்டிக் பொசிஷன்ல இருந்து ஆடுறதுக்கும் ஒரு ட்ரிகர் பொசிஷன்ல இருந்து ஆடுறதுக்கும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும்.